நாம் ஏன் ஜெபிக்கின்றோம் என்றால், நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு சமாதானத்தை தருகின்றவராக இருக்கின்றார். கொஞ்சம் அந்த சம்பவத்தை யோசித்து பாருங்களேன். எலிசாவுடைய வேலைக்காரன் காலையில் எழும்புறார். தூங்க போனபோது எல்லாம் சமாதானமாக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் தூங்க போனார். நான் காலையில் எழும்பி அவருடைய வேலையெல்லாம் செய்து விட்டு காலையில் அந்த வெளிக்கதவை திறந்த உடனே திடீர்னு என்று அவருக்கு முன்பதாக ஒரு பெரிய சேனையை நிற்பதை பார்க்கின்றார். பார்த்தவுடன் அவருக்கு ஒரே பதற்றம் அடைந்து பயந்து போய் உடனடியாக ஓடி வந்து எலிசா இடத்துல, ஐயோ ஆண்டவனே, நமக்கு எதிராக ஒரு பெரிய சேனை நிற்கின்றது, என்ன பண்ணலாம் என்று அவன் கூக்குரல் இடுகின்றான் எலிசாவிடத்தில். யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் சத்துரு இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனையில கொண்டு வரும். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு ஃபோன் வரும். ஒரு ஃபோன் வந்த உடனே நம்ம வாழ்க்கையில தலைகீழாய் மாறினது போல திடீர்னு பிரச்சனை. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு வியாபாரத்தில் ஒரு குழப்பம். பலருடைய வாழ்க்கையில இந்த திடீர்னு வந்து அந்த பிரச்சனை வரும் பொழுது அதன் மூலமாக பயம் பலருக்குள்ள பிடித்து கொள்கின்றது. அங்க எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு அதான் நடந்தது. அந்த திடீர்னு அந்த பிரச்சனையை பார்த்தோன்னா அவனுக்குள்ள ஒரு பயம், என்ன ஆக போகின்றது, இன்றைக்கு நான் மறிக்க போறேன்னா, இன்றைக்கு இவர்கள் என்னை கைதியாக எடுத்துக்கொண்டு போவார்களா என்று பயந்து கொண்டிருந்தான். அவன் ஓடி வந்து அவனுடைய எஜமான் எலிசா இடத்துல சொல்றான், ஐயோ ஆண்டவனே, வெளியே கதவுக்கு வெளியே ஒரு பெரிய சேனையே நிக்குது என்று சொல்றான். ஆனா எலிசா அவர் கேட்டனா தாடியை தடவி, அப்படியா, சரி பயப்படாத, அவர்களோடு இருப்பதை கூட நம்மோடு கூட இருக்கின்றவர்கள் இன்னும் அநேகர் என்று எலிசா அவனை பார்த்து சொல்லுகிறார். என்ன அற்புதமான வார்த்தை! எங்கெங்க எலிசாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு இவ்வளோ தூரம் அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ ஒரு இக்கட்டான நேரத்தில் அவ்வளோ சமாதானமாக அவர் பேசுகின்றார் என்றால், எலிசா தேவனோடு நடந்த ஒரு மனிதனாக இருந்தான். அவன் கட்டாயம் ஜெபித்திருப்பான். அவன் ஜெபித்த நிமித்தம் அவனுக்கு விரோதமாக ஒரு சேனை எழும்பியிருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை சமாதானத்தினால நிரப்பி அதை பார்த்து அவன் பயப்படலை. நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஜெபத்தின் ரகசியம் இதுதாங்க. நீங்களும் நானும் முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை எழும்பினாலும், நமக்கு விரோதமாக பலர் எழும்பி செயல்பட்டாலும், நீங்களும் நானும் ஜெபிக்க 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 ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை சமாதானத்தினால நிரப்பி, மற்றவர்களெல்லாம் பதற்றம் அடைந்து ஓடி போய் கொண்டிருக்கலாம், ஆனால் நீங்க அதில் நிமிர்ந்து நின்று தைரியமா சிரிச்சு சொல்லலாம், ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்று ஒரு நம்பிக்கையும் சமாதானமும் ஜெபத்தின் மூலமாக தேவன் தருவார் என்பது நிச்சயங்க. நான் சொல்றேன், இதுதான் ஜெபிப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். அந்த சூழ்நிலையின் மத்தியில, புயலின் மத்தியில, பள்ளத்தாக்கின் மத்தியில, எவ்வளோ கொடூரமான ஒரு பிரச்சனை மத்தியில தேவ பிள்ளைகள் சமாதானத்தோடு நிற்பார்கள் என்றால் ஜெபம் தான் அதற்கு ரகசியம். ஜெபிக்கும் பொழுது ஜெப அறையில் தேவன் அவருடைய இருதயத்தை சமாதானத்தினால நிரப்பி, மற்றவர்கள் ஒரு காரியத்தை பார்த்து பயந்து போனாலும் தேவ பிள்ளைகள் திகழடைய மாட்டார்கள், பயந்து போக மாட்டாங்க. அவர்கள் கம்பீரமாய் நின்று, என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கின்றபடியால் நான் பயப்பட மாட்டேன், அவருடைய பலத்த வலது கரத்தினால் என்னை தாங்குவார், அந்த நிச்சயம் இருப்பதனால எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நமக்குள் சமாதானத்தை தேவன் தருவார். அதுக்காக தாங்க நம்ம ஜெபிக்கிறோம்.